ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்துட்டு இப்போது லீஃப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சையும் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் பெரிய நீடியில் எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட் வந்துட்டு நல்லா பூதுற அளவுக்கு, நுழையிற அளவுக்கு நீங்கள் பெரிய நீடியில் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு எண்டில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. த்ரெட்டில் வந்துட்டு 2 எண்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு எண்டில் மட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு எண்டில் நாட் நீங்கள் வந்துட்டு போட வேண்டாம். சரியா, பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எண்டில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க, ஒரு எண்டில் நாட் போட வேண்டாம். சரிங்களா, இப்போ நான் போட்ட மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க அந்த நுனி பகுதிக்கிட்ட இருந்து. சரிங்களா, இதே மாதிரி தான். இது கொஞ்சம் மெதுவாக இருக்கணும், இல்லாட்டி கிளாத்தை வந்துட்டு டேமேஜ் பண்ணி விட்டுரும். நீங்கள் பைப்பிங் த்ரெட் இல்லைன்னா உல்லன் த்ரெட்டு, எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். எந்த பக்கம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதே சைடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பியும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள். இந்த சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சைடே தான் நம்ம என்ன பண்ணணும், நீடியில் வெளியே எடுத்து திருப்பியும் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். சரியா, அடுத்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. க்ளூ அப்ளை பண்ணும்போது கசகசன்னு ஒட்டிட வேணாம், அந்த த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒட்டுங்க, இல்லாட்டி நீடியில் இருக்கிறதுக்கு சிரமமாயிரும். சரியா, பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா, கேப் எல்லாமே ஈவனாக இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எப்படி பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், நான் ரிங்கை திருப்பிட்டேன், ஃப்ரேமை வந்துட்டு திருப்பிட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா, நீடியில் நூலுக்கு அடியில் விட்டு, அதாவது பைப்பிங் த்ரெட்டுக்கு அடியில் விட்டு மேலே இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நாட் நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒரு கலரும், ரெண்டாவது ஒரு சைடு ஒரு கலரும் பிரிச்சுக்கலாம். 2 சைடுமே நீங்கள் சில்க் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, லாக் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பைப்பிங் த்ரெட்டை நம்ம சேர்த்து ஸ்டிச் போட்டு வரோம். சரிங்களா, நல்லா கவனித்து பாருங்கள். 2 பைப்பிங் த்ரெட்டாக பாருங்கள். லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு நூல் தான் இருந்துச்சு இல்லையா, ஒரே ஒரு பைப்பிங் த்ரெட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இதை வந்துட்டு நம்ம 4 டைம்ஸ் கண்டினியூஸாக இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரோம். ஓகேவா, ஸ்டிச் போட்டுட்டு மறந்துடக்கூடாது. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிப்போம் இல்லையா, அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். சரிங்களா, பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஸ்டிச் குட்டியாக போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான், மெதுவாக எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது வரைக்கும் நான் போட்ட ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் அதாவது போட்டு பார்க்க உங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும், அதோட த்ரெட்டு கை வந்து நல்லா பழகிரும். த்ரெட்டு இந்த மாதிரி தான் பிடிக்கணும், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும், இப்படி போட்டோம்னா தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகாது, கட் ஆகாது அப்படின்ட்டு தெரியும். சரிங்களா, 4 டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டுடலாம். பாருங்கள், 4 டைம்ஸ் போட்டாச்சு. ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா, குட்டி செயின். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான் போட்டுட்டு, இப்போ வந்துட்டு அந்த 2 த்ரெட்டு சேர்த்து போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு, இப்போ அந்த 2 த்ரெட்டு சேர்த்து போட்ட த்ரெட்டுக்கு இடையில வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் போட்டு வரோம். பாருங்கள், அந்த 2 த்ரெட்டுக்கு இடையில கரெக்டாக பார்த்து போடுங்க. பைப்பிங் த்ரெட்டு ஒட்டி இருந்தாலும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டிச் போடுங்க. சரிங்களா, பாருங்கள், அந்த 2 த்ரெட்டுக்கும் இடையில போடுறோம் இல்லையா. இப்போ லாஸ்ட்டு த்ரெட் ஒன்று தானே இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா 2ஆக மாறிடுச்சு அடுத்த ஸ்டிச்சுக்கு. இப்போ நமக்கு டபுளாக போடுற அளவுக்கு கிடச்சிருச்சு இல்லையா. செகண்ட் வந்துட்டு நம்ம மாறும்போது
இப்போது இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி, ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டுகிட்டே வரணும். சரிங்களா? எந்த ஒரு ஸ்டிச் பழகுறதா இருந்தாலும், நீங்கள் ஒரே டைமில் வந்துட்டு அது பழகிற முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒன் டைம் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வரல, ஸோ அதனால் எனக்கு கன்டினியூ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் ஃபஸ்ட்டு பழகும்போது எங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீடில் எப்படி பிடிக்கிறது எல்லாத்துலேயுமே நாங்களும் ஒரு தடுமாற்றத்தோடு தான் வந்துட்டு ஆரம்பித்தோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் போடுறோம் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 டைம்ஸ் நான் செகண்ட் போட்டுட்டேன். அடுத்து தேர்டு பாருங்களேன் எப்படி போடுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அதே மாதிரி வரும். ஸ்டிச் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா. ஓகேவா? சேம் இதே மாதிரி தான். நீங்கள் நல்லா பார்த்து போடுங்க. உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? அந்த பைப்பிங் த்ரெட் மேலே மட்டும் நீடில் படாமல் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் மேலே நீங்கள் ஹார்டாக வந்துட்டு அந்த ஊசியை வச்சு இறக்கிட்டிங்க அப்படின்னா நீடிலோட ஹூக் பார்ட் அந்த கொக்கி பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரி கீழே நீங்கள் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா கையில், அந்த அதையும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? கையில் படாமல் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயும் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வேகமாக வரமாட்டேங்குது எனக்கு கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? எண்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து நீங்கள் கடைசியாக முடிகிற இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஷேப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பீடு கொடுக்கும்போது ஷேப் வந்துட்டு அழகாக மாறிடும். இப்போது செகண்டு ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். இதுக்கும் வந்துட்டு நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? சில்க் த்ரெட்டு தான். டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பியும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நாட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி போட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி நுனி பகுதிக்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். ரிவர்ஸ் போயிட்டு குட்டி செயின் எடுத்திங்கன்னா லாக் ஸ்டிச். ஓகேவா? லாக் ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டோலே அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போடணும். சரிங்களா? பாருங்கள், இதுக்கு இடையில் சென்டரில் நான் போடுறேன். நம்ம இப்போ போடுற ஸ்டிச் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு மறைச்சிருக்கணும். சரிங்களா? பைப்பிங் த்ரெட்டு தெரியக்கூடாது. ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச் நல்லா ஒட்டி வரணும். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம 2 போட்டோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம போடுறோம் இல்லையா அந்த ஸ்டிச் வந்துட்டு அந்த கலர் நூல் வந்துட்டு அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிடில் போட்டு வரணும். சரியா? ப்ளூ கலர் த்ரெட்டுக்கு போட்டிருக்கோம் இல்லையா ப்ளூ கலர் த்ரெட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி மிடில் போட்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். மிடில் நம்ம போட்டுட்டு வரணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உலான் த்ரெட்டு இந்த எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த த்ரெட்டை கூட நீங்கள் பைப்பிங் த்ரெட் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா?
நீடில் வந்துட்டு கொஞ்சம் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி பெரிய நீடிலாக தான் வேணும். நீடில் நம்பர் வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ, அதனால் கொஞ்சம் பெரிய நீடிலா, ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற நீடில யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும் நீடில்லாம். இந்த மாதிரி 4 லைன்ஸாக போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு லாக் ஸ்டிச், அதாவது குட்டி செயின் போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி அடுத்த ஸ்டிச் வந்துட்டு போட்டுட்டு வரணும். இப்போது இந்த சைடும் நம்ம முடிக்க போகிறோம். சைடில் ஹோல்ஸ் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹோல்ஸ் வந்துட்டு மறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் பீட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிக்கும். நீங்கள் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம போடுறதா மிஸ்டேக் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி கிளாத்தும் வந்துட்டு ஒவ்வொரு கிளாத்து வந்துட்டு கொஞ்சம் மோசமானதாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டிச் போடும்போதே பிரிஞ்சிட்டுலாம் கூட வந்துடும். த்ரெட்டு டக்குன்னு கட் ஆகும். சரிங்களா? அதனால் ப்ராக்டிஸ் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸுங்கிறனால உங்களுக்கு அந்த கிளாத்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிளாத்துமே பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பழைய கிளாத்தும் வாங்கிட வேண்டாம். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு பிஞ்சிரும். அது மட்டமான கிளாத் இல்லையா? அது இத்து போயிடும். ஸோ, அதனால் நீங்கள் கிளாத்துமே பார்த்து நல்ல கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ இங்கேயும் முடிக்க போகிறோம். ஸோ, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் என்ஆர் போட்டு நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிட போகிறோம். ஓகேவா? பாருங்கள், நான் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷேப் இந்த மாதிரி தான் இருக்குது. ஷேப் இப்படி தான் வரும். அப்படி வந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பீடு கொடுத்து நம்ம ஹைடு பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் 4 mm பீடு கொடுத்து அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், எம்போஸ்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.